பேக்கரி ஸ்டைல் மிக்சர் வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து வர வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் வேர்க்கடலை, 5-6 முந்திரியை சின்ன சின்ன துண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1 டீஸ்பூன் ஓமம், 1/4 கப் அவல், 4-5 பூண்டு பல், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் கடலை மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்ம சேர்த்த உப்பு மிளகாய் தூள்லாம் எல்லா பக்கமும் நல்லா பரவும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். எடுத்த உடனே அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. நான் 1/4 கப் தண்ணி சேர்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. மாவு பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். கட்டிலாம் எதுவும் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கடைசியாக 1 பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் வாணலி வச்சுட்டு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு லேசாக தேய்ச்சி விடுங்க. கீழே முத்து முத்தாக வந்து விழுகுது பாருங்க. ரொம்ப வேகமாக தேய்க்காம பொறுமையாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வெளியில் வந்து விழுகும். அப்போ தான் நல்லா சின்ன சின்னதாக பூந்தி சூப்பராக கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால பூந்தி பொரியறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. எண்ணெயில் சேர்த்த கொஞ்ச நேரத்திலேயே நல்லா கிறிஸ்பாக பொரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நுரையெல்லாம் அடங்கி வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் வெளியில் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பூந்தி பொரிக்கிற கரண்டி இருந்தால் அதுலேயும் நீங்கள் பூந்தி பொரிச்சு எடுக்கலாம். அது இன்னும் நல்லா வசதியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம பூந்தி மாவை தேய்க்கணும். எண்ணெய் கம்மி சூடாக இருக்கும்போது தேய்ச்சோன்னா பூந்தியெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு தனித்தனியாக பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி மாவு தேய்ச்சதுக்கப்புறம் ஜல்லிக்கரண்டியோட பின்பக்க மாவை வலிச்சு எடுத்துருங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்த பேட்ச் போடும்போது நல்லா முத்து முத்தாக மாவு வந்து விழுகும். மாவு கரைக்கிற பக்குவம், எண்ணெயோட சூடு, இது ரெண்டும் கரெக்டாக இருந்தாலே பூந்தி ஈஸியாக செஞ்சிடலாம். மாவு கரைச்சிட்டோன்னா 10 நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு பூந்தி செஞ்சிடலாம். ஏன்னா பூந்தி பொரியறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்கும். இப்போ நல்லா கிறிஸ்பாக பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு. இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா மாவையும் பூந்தி செஞ்சு எடுத்துக்கோங்க. பூந்தி பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக ஓமப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த 1 டீஸ்பூன் ஓமத்தை ஒரு சின்ன பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு குழிக்கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த ஓமத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். எல்லா ஓம தண்ணியும் சேர்த்துற வேண்டாம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு கலந்து பாருங்கள். பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்கான மாவாக பிசைய வேண்டாம். கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அச்சில் சேர்த்து புளியும் போது ஈஸியாக புளியறதுக்கு வரும். மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இடியாப்ப அச்சு எடுத்துக்கோங்க. அதில் 3/4 வாசி மாவு இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அச்சில் ஃபுல்லாக மாவு இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் 3/4 வாசி மாவு இருந்தால் போதும். இப்போ நம்ம எண்ணெயில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி டைரெக்டாக எண்ணெயிலே புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஓமப்பொடி பொரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சேர்த்த 1 நிமிஷத்துலேயே பொரிஞ்சு வந்துடும். ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு கரண்டியை வச்சு லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் புழிஞ்சு விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்ததுமே ரொம்ப சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடும். அதனால் நமக்கு செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேக்கரியில் போய் வாங்குறத விட குறைஞ்ச செலவில் நம்மளே இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லா ஓமப்பொடியும் பொரிச்சு எடுத்துட்டு கையை வச்சு இந்த மாதிரி உடச்சி விட்டாலே நல்லா சூப்பராக உடஞ்சி வந்துடும். கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அடுத்ததாக நம்ம நிலக்கடலை முந்திரியெலாம் வறுத்து சேர்த்துக்கலாம்.
4-5 முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக ஆனதும் எண்ணெயிலிருந்து வடிகட்டி வெளியில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்து வறுத்துக்கலாம். இது எல்லாமே பொரிஞ்சு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எண்ணெயில் சேர்த்த உடனே பொரிஞ்சு வந்துடும். என்னடா இவ்வளோ ப்ராசஸ் இருக்கே, அதிக டைம் எடுக்குமோன்னு நினைக்க வேண்டாம். 1/2 ஹவர்லேயே நம்ம செஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடலாம். பொட்டுக்கடலை நல்லா செவந்ததும் எண்ணெயிலிருந்து வடித்து வெளியில் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 கப் அவல் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால எண்ணெயில் சேர்த்த உடனே அவல் நல்லா பொரிஞ்சு வந்துடும். அதனால் உடனே எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 4-5 பூண்டு பல்லை 2-3 தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்து வறுத்துக்கோங்க. பூண்டில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போய் நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. இதையும் வெளியில் எடுத்துக்கலாம். அதே எண்ணெயிலேயே 1/4 கப் அளவுள்ள நிலக்கடலை சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நிலக்கடலை எண்ணெயில் பொரியும் போது ஒரு சிலது வெடிக்கும். அதனால் பார்த்து பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நிலக்கடலையும் நல்லா செவந்து பொரிஞ்சு வந்திருக்கு. இதை வெளியில் எடுத்துக்கிறேன். எண்ணெயெல்லாம் எதுவும் இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயிலையும் உறிஞ்சிரும். அதே எண்ணெயிலேயே கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலையில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போய் நல்லா கிறிஸ்பாக பொரிஞ்சு வந்ததும் எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓமப்பொடி கூடவே காரா பூந்தி, அவல், நிலக்கடலை, முந்திரி, பொட்டுக்கடலை, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, கடைசியாக 1/2 டீஸ்பூன் சுகரை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்து எடுத்தால் சூப்பரான மொறு மிக்சர் ரெடி. டேஸ்டியான இந்த பேக்கரி ஸ்டைல் மிக்சரை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.